Alexa, turn off mobile. Okay. Alexa, turn off all out. Okay. Alexa, turn off plug. Okay. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு IOT பேஸ்டு ஒரு சுவிட்ச் ப்ளக் நம்ம செய்ய போகிறோம். அதாவது இது வந்து ஸ்மார்ட் ப்ளக்னு சொல்லலாம். இதை மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை மொபைலை யூஸ் பண்ணியோ, இல்லை பிசியை யூஸ் பண்ணியோ, இல்லை வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாகவுமே கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு பார்த்தோம்னா நம்ம பேசிக்காக நம்மளோட சுவிட்ச் சாக்கெட் வாங்கிக்கிறோம். இதில் இருக்கிற 3 சுவிட்ச் பார்த்தோம்னா காலிங் பெல், அதாவது டோர் பெல்லுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்ச். ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும்தான் ட்ரிகர்ட் சுவிட்ச், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுவிட்ச். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம 4 ரிலே யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 5 வோல்ட் ரிலே மாடல், அதாவது 4 ரிலே மாடலுக்கும் 5 வோல்ட்டே போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ESP8266 நம்ம இது கூட யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ESP8266 பார்த்தோம்னா ஒரு வைஃபை மாடல். இது பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுறது நோட் MCUவோட தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தோடையும் நம்ம எப்படி பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. இப்போ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, நம்ம நோடு MCU போர்டுக்கு ஒரே ஒரு சாக்கெட்டில் மட்டும் எனி டைம் 240 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம 5 வோல்ட்டுக்காக மாற்றி நம்மளோட போர்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ எகைன் பாக்கி இருக்கிற 3 சாக்கெட் மட்டும் தான் நம்மளால் IOT, அதாவது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியோ இல்லை மேனுவலாகவோ கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரே ஒரு போர்ட் மட்டும் எனி டைம் ஆனில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம நார்மல் சுவிட்சை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அந்தந்த போர்ட்டில் அந்தந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிர்னிக் ப்ரோ அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தோம்னா நம்மளோட டிவைஸ், அதாவது ESP8266 அந்த ஆர்டினோ டிவைஸை வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து அக்கௌண்ட் இல்லாதவங்க அவங்களுக்கு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ், டைம் ஜோன், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செல்சியஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நம்மள்கிட்ட பார்த்தோம்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 3 டிவைஸஸ் வரைக்கும் ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ இதுக்கு காசு கட்ட தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ நம்மளோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு 3 டிவைஸஸ் ஆஃப்லைனில் இருக்குது. அதாவது நம்ம வீடியோவில் காட்டியிருந்தால் அந்த 3 டிவைஸஸ் தான் ஃபஸ்ட்டு. இதில் நம்ம க்ரெடென்ஷியல் அப்படின்றதுக்குள்ளே போனோம்னா நமக்கு ஆப் கீ, ஆப் சீக்ரெட் கீன்னு 2 தருவாங்க. இது 2யுமே நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளோட டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கீ. அதுக்கப்புறம் நம்ம டிவைசஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு போனோம்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா 3 டிவைசஸ் ஐடி இருக்கும்.
இந்த டிவைசஸ் ஐடி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆட் டிவைசஸ் கொடுத்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவைசஸ் ஐடியில் பார்த்தோம்னா ஒரு ஹேஷ் கீ வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ஹேஷ் கீ வேல்யூவை எங்கே என்டர் பண்ணணும்னா இதில் டிவைஸ் ஐடின்ற இருக்கிற இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இதுதான் ப்ரோக்ராம், இது ஆர்டினோவில் நம்ம ரன் பண்ண போகிற ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸ் ஐடியை இந்த இடத்துல தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ டிவைஸ் ஐடி பார்த்தோம்னா இதே மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வைஃபையோட நேம், வைஃபைக்கான பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஆப் கீ, ஆப்க்கான சீக்ரெட் கீ, அதாவது ஆப் கீன்றது ஏபிஐ கீ, அகெயின் ஆப் சீக்ரெட் கீ அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த கீயை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த டிவைஸில் அப்லோட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஆர்டினோ போர்டை நம்ம பவர் பேங்க் வழியால் தான் பூஸ்டப் பண்ணுறோம். ஸோ இதே பவர் பேங்க்கை நம்ம இதில் வச்சோம்னா நம்ம பவர் பேங்க் பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சுனாலோ நம்மளால் இந்த டிவைஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளோட ஃபஸ்ட் போர்ட்டில் ஒரு 5 வோல்ட் சார்ஜர், அதாவது மைக்ரோ யூஎஸ்பி சப்போர்ட்டில் இருக்க ஏதோ ஒரு சார்ஜரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணி அது மூலமாக நம்மளோட நோடு எம்சியூவை வந்து பூஸ்டப் பண்ணுறோம், அதாவது பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த டிவைஸை எனி டைம் இன்டர்நெட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ மேனுவலாக அதில் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ரிலேலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆகும். ஸோ லைட் பிளிங்க் ஆகிறதுக்கான ரீசன் பார்த்தோம்னா ரிலே ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளை சாம்சங்கோட 5 வோல்ட் மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்க மெயின் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மைக்ரோ யூஎஸ்பியை பார்த்தோம்னா நம்ம ஆர்டினோ போர்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு வாட்டி எல்லாத்தையுமே சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ செக் பண்ணி பார்க்குறப்ப ஆர்டினோ நல்லாவே வேலை செய்யுது. ஸோ நம்ம பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம், ரிலேவோட ஃபஸ்ட் சுவிட்ச் வேலை செய்யுது, அடுத்த செகண்ட் சுவிட்சும் வேலை செய்யுது. ஸோ ரிலே நல்லாவே வேலை செய்யுது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்போ நம்ம பாக்ஸை ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு, ஏன்னா ப்ராப்பராக எல்லாமே டைட்டில் இருக்கணும், ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல். ஸோ அதனால் ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் இதே மாதிரியே செஞ்சுருங்க. இப்போ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மள்ட்ட 3 சுவிட்ச் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி புஷ் பட்டன் டைப்பில் வச்சுருக்கீங்க, அதாவது ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு போயிடும். ஏன் இது மாதிரி வச்சுருக்கோன்னு கேட்டோம்னா, இப்போ நார்மல் சுவிட்சாக யூஸ் பண்ணோம்னா ஒரு வாட்டி, அதாவது ஆனில் இருக்கிறப்ப தான் ஆஃபில் இருக்குதான் நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஆனால் இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி நம்மளால் ஆனில் இருக்க ஆஃபில் இருக்கான்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சுவிட்ச் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இனிஷியல் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ எகெயின் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும் நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஒயர் எல்லாத்தையுமே கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா அந்த 5 வோல்ட் சார்ஜரை நம்ம மெயின் ப்ளக்கில் இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மேனுவலாக யூஸ் பண்ணி பார்க்குறோம், அதாவது மேனுவலாக 3 சுவிட்சஸையும் யூஸ் பண்ணி பார்க்குறோம். மொபைல் ஆல் அவுட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்.
ஸோ மூணுமே பார்த்தோம்னா ப்ராப்பராக வேலை செய்யுது. அடுத்தது நம்ம அலெக்ஸாவை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். டர்ன் ஆன் மொபைல். Okay. அலெக்ஸா டர்ன் ஆன் பிளக். Okay. அலெக்ஸா டர்ன் ஆன் ஆல் அவுட். அலெக்ஸா டர்ன் ஆன் ஆல் அவுட். அலெக்ஸா டர்ன் ஆஃப் மொபைல். அலெக்ஸா டர்ன் ஆஃப் ஆல் அவுட். அலெக்ஸா டர்ன் ஆஃப் பிளக். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.